ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கா கேமிங். இதை என் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், நம்ம இப்போ தான் TH15 வந்திருக்கோம். TH15ல் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்கிரேட் பண்ணணும் ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 புதுசாக வந்த டிஃபென்ஸ் வாங்கிக்கலாம். புதுசாக வந்த டிஃபென்ஸ் என்னென்னா, ஒரு மோனோலித்து 2 ரேஸ் ஸ்பெல் டவரு மோனோலித்தை ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். மோனோலித்து வாங்கியாச்சு. மோனோலித்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அடுத்து வாங்கலாம் ஸ்பெல் டவர். இப்போ எல்லாம் பாதி நாளாகிடுச்சிடலாம். ஸ்பெல் டவர் ஒன்று வாங்கியாச்சு. இன்னொரு ஸ்பெல் டவர் இருக்குது, அதையே வாங்கிடலாம். இன்னொரு ஸ்பெல் டவர் எல்லாம் 3 நாள் 18 மணி நேரம் தான். மோனோலித் 3 நாள் 5 நாள் 16 மணி நேரம். லெபார்ட்ரி அப்டேட் பண்ணிடலாம். லெபார்ட்ரியை இன்ஸ்டன்ட் புக் கொடுத்து அப்பயே எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜை போட்டுடலாம். போட்டாச்சு. கேம்ப் ஃபயரை போட்டுடலாம். ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். வால்ஸும் ஹீரோஸையும் முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ண பாருங்கள். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வால்ஸும் ஹீரோஸையும் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுங்கள். ஹீரோஸ்க்கு 4 பில்டரை ஒதுக்கிடுங்க. அப்புறம் வால்ஸ்க்கு உங்களுக்கு பில்டர் ஃப்ரீயாக ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருங்க வால்ஸை. இந்த ஈவெண்ட் முடிவுக்குள்ளே நீங்கள் வால்ஸ் அசால்ட்டாக மேக்ஸ் பண்ணிடலாம். 15 நாள் 18 நாள் கிடக்கு இந்த ஈவெண்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அசால்ட்டாக அந்த வால்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்புறம் பில்டர் போர்ஷன் இந்த ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணுற ரொம்ப கரெக்டுன்னு சொல்லுவேன்னா, ஹேமர் யூஸ் பண்ணுறதுக்கு லீக் மெடலில் வச்சு பில்டர் போர்ஷன் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5 பில்டரும் ஒரு 10x ஓடுச்சுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். பில்டர் போர்ஷன் வாங்குங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு வால்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஹீரோஸ் லெவல் எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கோம். மற்ற நம்ம இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் பார்க்கலாம். அதுலேயும் அப்டேட் பண்ணலாம் நிறையா விஷயத்தை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.